ஸ்வேனம் திருச்சிற்றம்பலம். அடியேனுடைய இன்றைய பொழுது இங்கே ஒரு சிவாலயத்தில் வாஸ்து போடுறோம். கோயில் நம்ம திரு ஆலயத்தோடைய பணி கிடைக்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு இறைவனுடைய கருணை இருக்கணும். அடியனுக்கு கிடைச்சிருக்கு. அடியனை சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயா ஆன்மீக ரீதியாக பயிற்சி கொடுக்குறீங்க, வேலை செய்கிறீங்க, இப்போ உங்களுடைய அன்றாடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கட்டிடம் நாங்கள் கட்டி கொடுப்போம். எந்த விதமான வேலையாக இருந்தாலும் A to Z வரைக்கும் அனைத்து வேலைகளையும் மொத்த கான்ட்ராக்டும் எடுப்போம், லேபரும் எடுப்போம், அத்தை கூலிக்கும் ஆள் விடுவோம். அப்போ அதாவது இன்றைய இது எல்லாம் வல்ல இறைவனின் கருணை சிவாலயத்தில் கொஞ்சம் திருப்பணி மாதிரி இருக்குது. சிவாலயத்தில் பணின்னு சொல்லக்கூடாது, இன்று உங்களுக்கு இன்றைய இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்று இங்கே சிவாலயத்தில் வாஸ்து போடுறோம். மலை மேலே இருக்கிற சிவதாண்டவ பாறையில் இருக்கும் எல்லாம் வல்ல ஈஸ்வரன், அவனை அவனுடைய கருணை மிகப்பெரிய கருணை. பாருங்கள், இருக்காரா? அற்புதமாக இருப்பார். இங்கே தான் அன்றைக்கி ரூம் கட்டணும், கொஞ்சம் அதுக்காக வாஸ்து போடுறோம். தினங்களில் ஆரம்பிச்சிருவோம். சிவசிவா சாமியோட அலங்கார பொருள்கள் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ரூம் கட்ட போகிறோம். அதுக்கான வாஸ்து நாள் இன்னைக்கு. வாஸ்து நாள், வாஸ்து போட போகிறோம். அடியேன் வந்திருக்கேன், அடியார் பெருமக்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு போடணும். சிவசிவா திருச்சிற்றம்பலம் எல்லாமே இறைவனுடைய கருணை தான். சிவசிவா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கரணி, அருட்பெருஞ்சோதி, சிவசிவா அருணாச்சலா. வாஸ்து போட்டாச்சு, சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஐயா அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா, சிவதாண்டவ பாரு. அற்புதமாக இங்கே ஐயா குடிகொண்டிருக்காரு. ருத்ரலிங்கேஸ்வரர் சிவசிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம். அருணாச்சலம் வாஸ்து போட்டாச்சு. இப்படி விரைவில் ஐயாவுக்கு அவங்களுடைய அலங்கார பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சிவசிவா திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம்.